இன்னைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய 6 பிரச்சனையை தாண்டி அங்க போக போறோம். அரசியல் கட்சியாக மாறும் பொழுது அதுக்கும் போக போறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டை பாருங்க, ஒரு தனி மனிதன் மீது இருக்கக்கூடிய கடன், ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் 4,44,000 ரூபாய். 10 லட்சம் கோடி கடன், 2.25 லட்சம் கோடி ரேஷன் கார்டு. கணக்கு போடுங்க, 4.25 லட்சம் கோடி ஒரு ரேஷன் கார்டுல கடன் இருந்தா பிரம்மாவே வந்தாலும் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. வேறு விதமா வேலை செய்யணும். இல்லாட்டி கடங்கார மாநிலமாக இந்த ஆண்டு டிவிக்கு அரசு, நான் சொல்ற எழுதி வச்சுக்கங்க, 85,000 கோடிக்கு குறையாம தான் கடன் வாங்க போறாங்க. நான் சொல்றது நீங்க எழுதி. அடுத்த ஆண்டு டிவிக்கு அரசு 80,000 கோடிக்கு குறையாம தான் கடன் வாங்க போறாங்க. டிவிக்கு அரசு முடியும் பொழுது கடன் 14 லட்சம் 15 லட்சம் கோடி இருக்கத்தான் போகுது. நீங்க பாரு, அதை நாம் சரி செய்யணும். நல்ல தலைவர்களை, தேர்ந்தவர்களை கொண்டு வந்து உட்கார வைக்கணும். நம்முடைய பொறுப்பு அங்க இருக்குதுங்க. எத்தனை பேர் 12வது முடிச்சுட்டு கல்லூரிக்கு போறாங்க? 2020 50% கல்லூரிக்கு போனாங்க. இந்தியாவிலேயே நாம தான் நம்பர் 1 கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, 50% உயர்கல்வி. இன்னைக்கு அது 46ஆக மாறி இருக்கிறது. அதுவும் பிரச்சனை, சரி பண்ணணும். 2024-25 அரசு பள்ளியில 45 லட்சம் பேர் படிச்சாங்க. இன்னைக்கு அது 40 லட்சமா குறைஞ்சிருக்கு. அரசு பள்ளி பக்கம் யாருமே போறதில்லை. அதை சரி பண்ணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் சராசரியாக ஒரு நோயாளிக்கு சிகிச்சைக்கு தேவையான பணம் 44,535 ரூபாய். இங்க டாக்டர் இருக்காங்க. இந்தியாவில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அதிகமாக பணம் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் நம்முடைய தமிழகம். இந்தியா 33,000 கொடுக்குறாங்க, நம்ம 43,000 கொடுக்கிறோம். அப்ப தமிழ்நாட்டில் நம்முடைய ஆட்சி வரும் பொழுது அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வேர்ல்டு கிளாஸ் அதுல இருக்கணும், மெடிசன் இருக்கணும். அரசு பள்ளிகள் வேர்ல்டு கிளாஸா இருக்கணும். அரசு பள்ளிகள் வேர்ல்டு கிளாஸா இருக்கணும். இதெல்லாம் நம்முடைய நோக்கமா. நம்ம போக போறோம். இன்னைக்கு போலீங்க, போக போறோம். நம்மளை ரெடி பண்ணி தலைவர்களை உருவாக்கி, தலைவர்களுக்கு அந்த பண்பை கொடுத்து அவங்கள ரெடி பண்ணிட்டு நம்ம போகும் பொழுது இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ற மாதிரி கரெக்டா போவோங்க. போன ஆண்டு மட்டுமே தமிழகத்தில் 365 நாள்ல 357 நாள் எக்ஸ்ட்ரீம் வெதர், அதிக சூடோ அதிக மழையோ. 357 நாள் தமிழகத்தில் எக்ஸ்ட்ரீம் வெதர். எப்படி இந்த தமிழ்நாட்டில் மக்கள் வாழ முடியும் இந்த வெயில்ல? பொள்ளாச்சி விட்டுருங்க, ராமநாதபுரத்தை பத்தி பேசுவோம், கரூரை பத்தி பேசுவோம். அதற்குத்தான் 50 லட்சம் மரம் நாம வைக்க போறோம் அடுத்த மாசம். அந்த மரம் நமக்கு பயன்படுதோ இல்லையோ, இன்னும் 10 ஆண்டுகள்ல அடுத்த தலைமுறைக்கு அது பயன்படும். அருமை சொந்தங்களை, இது எல்லாம் கூட நம்முடைய கடமை, நம்முடைய வேலை. அதனால் நமக்கு பெரிய பிரச்சனையும் தெரியும். அது போவதற்கு முன்பு சிறிய பிரச்சனையை சரி பண்ணுவோம், பக்குவப்படுத்துவோம், தலைவர்களை உருவாக்குவோம். இந்த தலைவர்களை அங்க கொண்டு போகும் பொழுது பெரிய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சாமர்த்தியமும் புத்திசாலித்தனமும் அறிவும் அவர்களுக்கு கொடுத்து ஆட்சியில கொண்டு போய் அந்த குரூப் உட்கார வைப்போம். அது நிரந்தரமான தமிழகத்துல ஒரு மாற்றம் வரும். அதற்காக நாம் உழைப்போம் என்று சொல்லி